ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். அனைவருக்கும் தேசிய கணித தின நல்வாழ்த்துக்கள். கணிதங்கிறது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரிகள், வடிவங்கள் மற்றும் எண்கள் இவற்றாலான உலகளாவிய ஒரு மொழின்னு சொல்லலாம். இது பள்ளி பாடம் மட்டும் இல்லை, நம்மளோட அன்றாட நடைமுறைகளை புரிந்து கொள்வதற்கான திறவுகோல். பிரச்சனைகளை தீர்க்கவும் உலகத்தை புரிஞ்சுக்கவும் நாம் இதை ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கலாம். அது தர்க்கம் மற்றும் பகுத்தறிவை அதனுடைய வலிமையாக கொண்டு சுருக்கமான கருத்துக்களுக்கு பின்னாடி பெரிய பெரிய மர்மங்களை வெளிப்படுத்துது. நீங்கள் எண்களை கையாளுறீங்களோ இல்லையோ, நம்மளுடைய சூழலில் சிக்கல்களை டீகோட் செய்ய கணிதத்தினுடைய சக்தி நமக்கு தேவைப்படுது. ஒவ்வொரு தனிநபருக்கும் சிக்கலை தீர்க்கும் திறன்களை உருவாக்க கணிதம் உதவுது. இது சூழ்நிலையை பற்றி விமர்சன ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் சிந்திக்கும் திறனை மேம்படுத்துது. சிக்கல்களை எளிதில் தீர்க்க முதற்காரணமாக நிற்குது. உலகமெங்கிலும் இருக்கிற கணிதவியலாளர்கள் முறைகள் மற்றும் அணுகுமுறைகளை தேடுறாங்க, புதிய ஊகங்களை உருவாக்குறாங்க. மேலும் துல்லியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கொள்கைகள் மற்றும் வரையறைகளிலிருந்து துல்லியமான விளக்குகளுக்கு பிறகு உண்மை அமைக்கிறாங்க. இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் 22 தான் தேசிய கணித தினமாக கொண்டாடுறோம். ஆனால் நாம் ஏன் அந்த குறிப்பிட்ட நாளில் கொண்டாடுறோம்? கணித மேதை சீனிவாச ராமானுஜனுடைய பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் இது கொண்டாடப்படுது. இந்த நாளை முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் 2012 சென்னை பல்கலைக்கழகத்தில் அறிவித்தார். டிசம்பர் 22 இந்த புனித நாள் ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் கணிதத்தின் முக்கியத்துவத்தை குறிக்குது. மக்கள் தங்களுடைய சுய கற்றலை, தங்களுடைய திறன்களை வளர்க்கவும் பகுத்தறிவோடு சிந்திக்கவும் தூண்டுது. தேசிய கணித தினத்தை முன்னிட்டு நாட்டினுடைய மிக பழமையான அறிவியல் அகாடமியான இந்தியாவின் தேசிய அறிவியல் அகாடமி, அதாவது NASI, ஆண்டுதோறும் ஒரு பட்டறையை ஏற்பாடு செய்து நாட்டினுடைய அனைத்து மூலையிலிருந்தும் வல்லுநர்கள் மற்றும் பேச்சாளர்கள் கணிதத்தின் பல்வேறு பயன்பாடுகள் மற்றும் ராமானுஜனின் மரபு பற்றி விவாதிக்க கூடுகிறார்கள். இந்த நிகழ்வின் போது உலகளாவிய பிரதிநிதிகள் உட்பட பல்வேறு பிராந்தியங்களை சேர்ந்த செய்தி தொடர்பாளர்கள் கணிதத்தில் ராமானுஜனின் ஆழமான தாக்கத்தை பற்றிய நுண்ணறிவினை பகிர்ந்து கொள்கிறார்கள். ஸ்ரீனிவாச ராமானுஜன் தன்னுடைய தன்னிச்சையான செயல்பாடுகளாலும் கணித நுண்ணறிவின் மூலமாகவும் பல்வேறு கணித களங்களுக்கு தன்னுடைய மகத்தான பங்களிப்புகள் மூலம் 20ஆம் நூற்றாண்டில் கணிதத்தை மறு வடிவமைத்தார்னே சொல்லலாம். அவருடைய கண்டுபிடிப்புகள் எண்ணற்ற தொடர்புகள், கணித பகுப்பாய்வு, எண் கோட்பாடு, தொடர்ச்சியான பின்னங்கள் மற்றும் விளையாட்டு கோட்பாடுகள் போன்ற கணிதத்தின் பல பகுதிகளை பெரிதும் மாற்றியமைத்தன. அவரது பெரும்பாலான கண்டுபிடிப்புகள் அவரது உள்ளுணர்வின் அடிப்படையில் நிறுவப்பட்டன. அவை இறுதியில் சரி என்று நிரூபிக்கப்பட்டன. 1911 அவருடைய கட்டுரைகள் இந்திய கணித சங்கத்தின் இதழில் வெளியிடப்பட்டுச்சு. இவர் வேறு யாருடைய உதவியும் இல்லாமல் கிட்டத்தட்ட 3900 முடிவுகளை முக்கியமான சமன்பாடுகள் மூலம் அடையாளங்களை சேகரித்தார். ராமானுஜனின் தீட்டா செயல்பாடு, பகிர்வு சூத்திரங்கள், மாக் தீட்டா செயல்பாடுகள் மற்றும் ராமானுஜன் பிரைம் போன்ற அவரது சில முடிவுகள் மிகவும் புதுமையானவை. இந்த முடிவுகள் பல்வேறு ஆராய்ச்சிகளை ஊக்குவித்து புதிய புதிய வேலைகளுக்கான பாதைகளை திறந்து வைத்தது. ராமானுஜன் தனது மாறுபட்ட தொடர்களின் கோட்பாட்டை கண்டுபிடித்தார். ரீமான் தொடர், ஹைப்பர் ஜியோமெட்ரிக் தொடர், நீள்வட்ட ஒருங்கிணைப்புகள் மற்றும் ஜீட்டா செயல்பாட்டின் சமன்பாடுகள் போன்றவற்றை வடிவமைத்தார். ராமானுஜனின் கண்டுபிடிப்புகளில் மிகவும் கவர்ச்சிகரமான எண் 1729. இது ராமானுஜன் எண் என்று அனைவராலும் அறியப்பட்ட ஒன்று. GH ஹார்டி ஒரு முறை ராமானுஜரை மருத்துவமனையில் சென்று சந்தித்த போது அவர் வந்த டாக்ஸியை பற்றி பேசி கொண்டிருக்கும் போது அதனுடைய எண் 1729 என்றும்
அது ஒரு சாதாரண எண் என்றும் சொல்ல ராமானுஜன் அதற்கு உடன்படவில்லை. அவரது கோட்பாட்டின்படி சிறிய எண்ணை 2 வெவ்வேறு கனசதுரங்களின் கூட்டுத்தொகையாக 2 வெவ்வேறு வழிகளில் வெளிப்படுத்தலாம் என்று சொன்னார். அதாவது 10⁻³ + 9⁻³ அப்புறம் 12⁻³ + 1⁻³ இரண்டினுடைய விடையும் 1729. ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாதம் 22ஆம் தேதியை தேசிய கணித தினமாக கொண்டாடுறதுல ஸ்ரீனிவாச ராமானுஜனுடைய புத்திசாலித்தனமான மனதிற்கு மரியாதை செலுத்துகிறோம். அவருடைய பிறந்த நாளை நினைவு கூறும் கணித உலகில் அவரது ஆழமான தாக்கம் உண்மையிலேயே குறிப்பிடத்தக்கது. இந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாடுறதன் மூலமாக கணிதத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் கூட்டாக இணைஞ்சி அனைவருக்கும் நம்ம எடுத்துக்காட்டுறோன்னே சொல்லலாம். தேசிய கணித தினங்கிறது ராமானுஜனுடைய நீடித்த பாரம்பரியத்தை நினைவூட்டுவதாக தான் இருக்குது. இது கணிதத்தினுடைய அழகையும் பொருத்தத்தையும் நம்மளுடைய வாழ்வு ஏற்றுக்கொள்ளும்படி வலியுறுத்துது. இந்த நாளை நாம் கொண்டாடும்போது ராமானுஜனின் மேதமையையும் கணித ஆய்வின் நீடித்த ஆற்றலையும் நினைவு கூர்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.